Hello பசங்களா, வணக்கம் and welcome to V Master Tamil. So நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் நிவேதா, making bio learning very simplified. So welcome to all our class 2 பசங்களா. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? class 12 பசங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? preparation ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? So நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போற முதல் சாப்டர் வந்து sexual reproduction in flowering plants. ஓகே, so இதுக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஒரு சாப்டர் இருந்துச்சு reproduction in organisms ன்னு சொல்லி, அந்த சாப்டர் delete பண்ணிருக்காங்க. so அந்த சாப்டரோட அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கவர் பண்ணிட்டு நம்ம sexual reproduction in flowering plants குள்ள போகிடலாம். hello everyone, வணக்கம். so section குள்ள போறதுக்கு முன்னாடி we have our Vedantu learning center VLC in all the cities now. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் and மதுரையில நம்ம VLCs சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணி நடத்திட்டு வரோம். so இதோட take your preparation to your next level. iTech interactive classroom, class recording, pedagogy app, VBuddy and also continuous feedback on your progress பசங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஷிமன் சார் தாம்பரம் வராங்க. என்னைக்கு வராங்கன்னா 31st March வராங்க. okay, you are going to have a career counseling session. you can meet him, you can talk to him. okay, உங்களுக்கு இருக்க questions, doubts எல்லாமே நீங்க clarify பண்ணிக்கலாம். okay, but நீங்க register பண்ணனும். go get yourself registered in the link that is given in the description below பசங்களா. so எல்லாருக்கும் வணக்கம். செஷன் குள்ள போகலாம். ஓகே, சோ இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் என்ன மேம்? சோ ஒரு சாப்டர் படிக்கும் போதும் அதோட வெயிட்டேஜ் புரிஞ்சுக்கோங்க பசங்களா. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், 70 மார்க்ஸுக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க உங்க கிளாஸ் 12 CBSE biology எக்ஸாம். சோ அந்த 70 மார்க்ல கிட்டத்தட்ட ஓகே 7 to 8 மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு சாப்டர் தான் இந்த ஒரு சாப்டர் பசங்களா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, இந்த யூனிட்ல, இந்த ரீப்ரொடக்ஷன் யூனிட்ல 3 சாப்டர் இருக்கு. ஒன்னு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். என்னோட வாய்ஸ் கிளியரா ஆடிபிளா இருக்கான்னு மட்டும் சாட் செக்ஷன்ல சொல்லுங்க. we will get into the session. so இந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் ஐடியாஸை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ரீப்ரொடக்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், வாட் இஸ் asexual, வாட் இஸ் செக்ஷுவல், வாட் ஆர் த ஈவென்ட்ஸ், என்னென்னலாம் நடக்குது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். so we will go into it. so நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி do like this live. okay, do share and do comment and don't forget to subscribe to our channel. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த செஷன்ல என்ன மேம் சொல்லி கொடுக்க போறீங்க? வாட் இஸ் கோயிங் டு பி த டேக் அவே ஃப்ரம் திஸ் செஷன்? ஸோ இந்த செஷன்ல நான் வந்து உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர், இது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, கிளாஸ் 10ல படிச்சிருப்பீங்க கரெக்டா. அதுக்கப்புறம் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், மெகாஸ்போரோஜெனசிஸ், ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக். இந்த 4 விஷயம் தான் கொஞ்சம் புதுசான விஷயமா இருக்க போது உங்க எல்லாருக்குமே. மிச்சம் எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிச்சது தான் பசங்களா. நீங்க படிச்சதை வந்து நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண போறேன், ரீகேப் பண்ண போறேன். ஓகே, சோ செஷனுக்குள்ள போகலாம். செஷன்ல முக்கியமான கொஸ்டின், வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ்? ரீப்ரொடக்ஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேன். சொல்லுங்க பசங்களா. எஸ், வாட் இஸ் த ஆன்சர்? So reproduction is defined as a biological process in which an organism gives rise to young ones similar to itself. ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் லைஃப் வந்து கண்டினியூவே ஆகாது. அது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னாலும் சரி, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னாலும் சரி, ரீப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரீப்ரொடக்ஷன்ல 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் சம்திங் தட் இஸ் எனேபிளிங் த கண்டினியூட்டி ஆஃப் தி ஸ்பீசிஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். ஓகே, வாழ்க்கை கண்டினியூ ஆகுறதுக்கு எந்த ஒரு முக்கியமான கேரக்டர், that is your reproduction. okay, so asexual reproduction na enna, sexual reproduction na enna? hi so what do you mean by asexual pasangla? only a single parent. okay, when offspring is produced by a single parent, idella engiyo class 10 la padicha ஞாபகம் இருக்கும், இப்போ class 12 போயிருக்க பசங்களுக்கு கரெக்ட்டா. so without the involvement of gametes,
ஸோ இங்க வந்து கேமெட் ஃபார்மேஷன் இருக்காது. மேம் கேமெட்ஸ்னா என்ன மேம்? எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் பசங்களா. ஓகே, அண்ட் தட் இஸ் கால்ட் ஏசெக்ஷுவல். ஸோ இங்க என்னன்னா பேரண்ட்ஸும் ஆஃப்ஸ்பிரிங்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகே, they are exactly similar. The parents and the offsprings are exactly similar பசங்களா. அதை தான் நம்ம asexual reproduction சொல்றோம். Okay, coming to sexual reproduction. Sexual reproductionல there are two parents which are involved. ஒரு வந்து male, இன்னொன்று வந்து female parent. Okay, in the reproductive process and it involves the fusion of male and female gametes. So என்ன நடக்குது? The male gamete to female gamete to fuse ஆகுது. So that is what is your sexual reproduction பசங்களா. இந்த process என்னன்னு சொல்றோம்? Fusion of male and female gametes. யாராவது சொல்ல முடியுமா? It is called fertilization. Okay, and this process is called fertilization. Okay, so இதெல்லாம் தான் நடக்குது நம்ம sexual reproductionல. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து வேரியேஷன் இருக்கு பசங்களா. நீங்களும் நம்ம பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கோமா? கிடையாது. நீங்களும் உங்க சிப்லிங்ஸும் ஒரே மாதிரி இருக்கீங்களா? கிடையாது. ஸோ there is a lot of variation in this case. Okay, இங்க வந்து there is no variation. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வேரியேஷன் கிடையாது, ஏசெக்ஷுவல்ல வேரியேஷன் கிடையாது, செக்ஷுவல்ல வந்து வேரியேஷன் இருக்கு. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் இது புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த விஷயம் பார்க்கலாம். Okay, now let's try to understand the types of asexual reproduction. Oh, super. Okay, what are the types of asexual reproduction பசங்களா? இது ரொம்ப ஈஸியான கேள்வி. யாரை எனக்கு பதில் சொல்றீங்க? படிச்சிருப்பீங்க உங்க லோவர் கிளாஸஸ்ல. ஓகே, பைனரி ஃபிஷன், ஓகே, fragmentation, spore formation, budding, இதெல்லாமே ஒரு வகையான asexual reproduction பசங்களா. பட் இதெல்லாம் நீங்க இப்ப இங்க படிக்கணுமா? தேவையில்லை. நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் பைனரி ஃபிஷன் பசங்களா? ஒரு ஆர்கானிசம் வந்து ரெண்டு ஆர்கானிசமா டிவைட் ஆகுறது தான் பைனரி ஃபிஷன். ஓகே, வாட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன்? ஒரு ஆர்கானிசம் பல ஃப்ராக்மெண்ட்ஸா டிவைட் ஆகி அது ஆர்கானிசமா பில்டப் ஆகுறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஸ்போர் ஃபார்மேஷன்னா என்ன? இப்போ வந்து ஒரு ஸ்போர் பேக் இருக்கும், ஸ்போர் கண்டெய்னிங் பேக் இருக்கும். ஓகே, அந்த ஸ்போர் கண்டெய்னிங் பேக் வந்து ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த ஒரு ஸ்போர்ஸும் ஒரு ஆர்கானிசமா டெவலப் ஆகும். அதுதான் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ கடைசியா அவ பார்க்க போறது பட்டிங். பட்டிங் எங்க பாக்குறீங்க? நம்ம ஹைட்ரால பாக்குறீங்க. கரெக்டா? ஸோ இதுதான் உங்களோட ஹைட்ரானா. இங்க ஒரு குட்டியான ஒரு பட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வளரும். அந்த பட் வளர்ந்து அப்புறம் அதோட பேரண்ட் கிட்ட இருந்து அப்படியே பிரிஞ்சிடும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் asexual reproduction. So reproduction in plants and directa start பண்ணாம I'm just giving you an idea of what asexual reproduction is பசங்களா. அடுத்த விஷயம் பார்க்கலாமா? Shall we get into sexual reproduction? So sexual reproductionல என்ன இருக்கு? gametes இருக்கு. ஓகே, ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. கரெக்டா? 3 ஸ்டேஜஸ் இருக்கு பசங்களா. ப்ரீ ஃபர்டிலைசேஷன், fertilization and post fertilization. ரொம்ப முக்கியமான விஷயம். fertilization னா என்ன? முதல்ல what is fertilization? It is the fusion of male and female gametes. ஓகே, சோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன? fusion of male and female gametesக்கு நம்ம அத வந்து syngamy சொல்றோம். what do we call it as? syngamy சொல்றோம். ஓகே, சோ fertilizationக்கு முன்னாடி என்ன நடக்கும்? முதல்ல gamete ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? சோ what will happen பசங்களா? first gametogenesis will happen. Gametogenesis. What is gametogenesis பசங்களா? It is the process of production of gametes. ஓகே, அடுத்தது gamete transfer. அடுத்தது என்ன நடக்கும்? gamete transfer நடக்கும். ஓகே, சோ இன் திஸ் கேஸ் நம்ம இப்போ பிளான்ட்ஸ்ல படிக்கிறோம். பிளான்ட்ஸ்ல ரெண்டு விதமான கெமெட்டோஜெனசிஸ் இருக்கு. ஒன்னு வந்து மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், இன்னொன்னு வந்து மெகாஸ்போரோஜெனசிஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதெல்லாம். ஓகே, நம்ம அந்த கிட்ட போகும்போது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் pollen grain, okay, which is considered to be a male gametophyte. Okay, whereas megasporogenesis is the formation of embryo sac.
ஓகே, இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அதோட வேலை முடிஞ்சதா? கிடையாது. அந்த ஜைகோட் வந்து டெவலப் ஆகணும். ஓகே, that development is called post fertilization event. ஓகே, சோ இங்க என்ன நடக்குது? டெவலப்மெண்ட் நடக்குது. ஓகே, சோ இந்த மூணு விஷயம் புரிஞ்சதா? what are the 3 stages? எல்லாரும் chat sectionல போடுங்க. இந்த சாப்டரை நீட்டுக்கு 6:30 ஸ்டேட் போர்ட் தமிழ்ல செஷன் எடுக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ யூ ஹாவ் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்ல யூ பேசிக்கலி ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராசஸஸ், டைகோட் டெவலப்மெண்ட் எல்லாமே இங்க நடக்குது. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ளவர். ஸோ when it comes to sexual reproduction in flowering plants, flowering plantsனா என்ன? நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. angiosperms. Correct? Angiosperms are called flowering plants. Flower is the reproductive organ. எல்லாருக்குமே தெரியும். It is a site of sexual reproduction. So flower ஓட parts இதெல்லாம் நீங்க lower standardலயே படிச்சிருப்பீங்க. அத ஒரு வாட்டி குவிக்கா ரிவைஸ் பண்ணிரலாம். Okay, so flowers are objects of aesthetic, ornamental, social and cultural value. எல்லாருக்குமே பூனா ரொம்ப பிடிக்கும். கரெக்ட்டா? So floriculture அப்படினா என்ன மேம்? It is a cultivation and management of ornamental and flowering plants பசங்களா. flowering plants கல்ச்சர் பண்றது தான் நம்ம floriculture ன்னு சொல்றோம். இந்த ஃப்ளவர்ல 4 வோல்ஸ் இருக்கு. வோல்ஸ்னா என்ன மேம்? 4 லேயர் இருக்கு பசங்களா. அந்த 4 லேயர் பேர் என்ன மேம்? It is the outermost calyx and corolla, androecium and gynoecium. Okay, it is specially modified for reproduction. The flower is modified organ for reproduction. It is the most important reproductive organ. Okay, பார்க்கலாமா? ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? சோ முதல்ல நம்ம calyx பத்தி பார்க்கலாம். சோ calyx ஓட இன்னொரு பேர் என்னன்னா sepal. ஓகே, இதுதான் உங்களோட செப்பிள். இந்த செப்பிளோட ஃபங்க்ஷன் என்ன மேம்? ஷியோர். எஸ். So you can see this sepals are going to protect your flower in the bud stage. என்ன பசங்களா ஃபங்க்ஷன் இது? protection in bud stage. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் corolla. corollaக்கு இன்னொரு பேர் என்ன? petals. So petals ஓட ஃபங்க்ஷன் என்ன மேம்? Can anyone tell me what is the function of petal? ரொம்ப easy. It attracts insects for pollination. So இது எதுக்காக உபயோகமாகுது? It is going to attract insects. So இந்த petals வந்து வெவ்வேறு ஷேப்ல வெவ்வேறு கலர்ஸ்ல இருக்கும். So it is going to attract the insects. Okay, அடுத்தது these are called accessory whorls. என்னன்னு சொல்றோம்? accessory. இது வந்து ரொம்ப முக்கியமான whorl கிடையாது. they are additional whorls. Okay, but the most essential whorl are your stamen and pistil, androecium and gynoecium ன்னு சொல்றோம். Okay, so which are the essential whorls? essential whorls are your stamen and your pistil. So stamen என்றது உங்க male reproductive part, pistil என்றது உங்க female reproductive part. எல்லாருக்குமே இது முதல்ல கிளியரா புரியணும். Okay, a whorl of stamen, a layer of stamen, அத நம்ம என்னன்னு சொல்றோம்? androecium ன்னு சொல்றோம். Okay, a layer of pistil, we call it as gynoecium. So what is இந்த stamen எதனால மேட் அப் பண்ணப்பட்டிருக்கு? Okay, இந்த pistil எதனால மேட் அப் பண்ணப்பட்டிருக்கு? அதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். Okay, so let's talk about androecium. What is this androecium consisting of? It consists of a whorl of stamens பசங்களா. It represents the male reproductive part. So இதுல என்ன மேம் இருக்கு? It consists of a filament. Okay, and it has a bilobed structure like this. Okay, so இத நாம என்னன்னு சொல்றோம்? இத வந்து filament ன்னு சொல்றோம். Okay, இத வந்து anther ன்னு சொல்றோம். இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் உங்களோட stamen. Okay, இந்த filament என்றது என்ன மேம்? This filament is a stalk. Okay, ஒரு ஸ்டிக் மாறின ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து இது 1 minute. Yes.
So shall we continue? So this anther is a bilobed structure. In the anther எப்படிப்பட்ட structure? அது ஒரு bilobed structure. So what is it containing? அதுல என்னென்ன இருக்கு அதெல்லாம் clear-ஆ பார்க்கலாம். Okay, angiosperm anther is bilobed with each lobe having 2 theca. So இது வந்து இப்படிப்பட்ட ஒரு lobus structure. Okay, இப்படிப்பட்ட ஒரு lobe, இது ஒரு lobe, இது ஒரு lobe, and ஒரு lobe-லியும் you have 2 theca பசங்களா. அதனால நம்ம என்னன்னு சொல்றோம்? Dithecus ன்னு சொல்றோம். Yes, good evening, good evening. Okay, Dithecus bilobed. So எல்லாரும் chat sectionல போடுங்க. Yes, Dithecus bilobed ன்னு சொல்லி chat sectionல போடுங்க. A longitudinal groove, ஒரு groove மாதிரின structure, ஒரு line மாதிரின structure, runs lengthwise separating the theca. Okay, there is one line like structure, groove like structure that basically runs separating the theca. So anther ன்றது ரொம்ப முக்கியமான structure. Okay, so இதுதான் பசங்களா உங்க ஆந்தரும் ஃபிலமெண்டும் சேர்ந்ததுதான் உங்களோட ஸ்டேமன். Okay, yes, this is more than enough for the board. ஓகே, நான் எல்லாமே என்சிஆர்டியில் ஒரு லைன் இப்போ கூட செக் பண்ணிட்டு தான் வந்தேன், எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். ஓகே, எஸ். ஸோ ஆன்சர் இதுதான் உங்க ஆன்சரோட ஸ்ட்ரக்சர். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க, டெக்ஸ்ட் புக் பிக்சர். ஸோ இப்போதுலேருந்து டயக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இட் இஸ் பைலோப், இட் ஹேஸ் 4 sac like structure. ஓகே, they are sac like structure. அந்த சாக்ல இருந்து pollen grain ரிலீஸ் பண்ணப்படுது. ஓகே, yes. So what is this anther made up of பசங்களா? இந்த antherல anther wall ன்னு ஒரு structure இருக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியம். நிறைய வருஷத்துல இந்த question கேட்டுட்டே வராங்க. ஓகே, and you have microsporangium. அந்த anther wallக்குள்ள ஒரு bag இருக்கு. அந்த bag பேரு microsporangium. ஓகே, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய கண்டெய்னர் வச்சிருக்கீங்க. அந்த பெரிய கண்டெய்னர்ல மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. ஓகே, அந்த மல்டிபிள் லேயர்ஸ் வந்து உங்களோட ஆந்தர் வால். ஓகே, உள்ள ஏதோ ஒரு சாமான் போட்டு வச்சிருக்கீங்க, அது வந்து உங்களோட மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியம் இஸ் a bag like structure. Okay, bag like structure. Whereas these anther walls, they are multiple layers. ஒரு லேயர் கிடையாது. They are made up of 4 layers. What are the 4 layers பசங்களா? The outermost, வெளிய இருந்து உள்ள வரலாம். Epidermis, okay, endothecium, middle layer, tapetum. Okay, so outside to inside. நான் பிக்சர் காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியரா புரியும். Ploidy-na, the amount number of chromosomes. Okay, so 2n-na, it is diploid. Okay, 3n-na, it is triploid. அந்த மாதிரி number of sets of chromosomes சொல்லலாம். புரிஞ்சதா? ஓகே, ஸோ எபிடெர்மிஸ்ல இருந்து டாபெட்டம் இருக்கு. ஸோ இந்த 3 லேயர் இருக்குல்ல, எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், இவங்கெல்லாம் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, தே ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன். என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க பசங்களா? ப்ரொடெக்ஷன். whereas the innermost layer, இது கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, உங்க நீட் எக்ஸாம் கூட சேர்த்து கேட்டிருக்காங்க. the innermost layer, இது வந்து innermost tapetum. The innermost layer is a nourishing layer. Ma'am, nourishing layer na enna ma'am? Nourishment na enna ma'am? They are going to provide nutrients for the developing pollen grains பசங்களா. அததான் நம்ம nourishment ன்னு சொல்றோம். So எல்லாரும் இத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. Epidermis, endothecium, middle layers, tapetum. 4 layers இருக்கு. ஓகே, நான் இப்ப அந்த பிக்சரை காமிக்கிறேன், உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். இதுதான் பசங்களா நான் சொன்ன பிக்சர். Okay, so you can see the outermost layer, epidermis, innermost endothecium. Okay, அதுக்குள்ள middle layers. Okay, அதுக்குள்ள tapetum. இந்த tapetum குள்ள இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்னு சொல்றாங்க. இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல தான் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ரொம்ப கவனமா கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. புரியாட்டி திருப்பி கேளுங்க, இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன். Okay, so what are the 4 layers? Epidermis, endothecium, then you have your middle layer and tapetum. Tapetum குள்ள என்ன இருக்கு? மைக்ரோஸ்போர் மதர் செல். இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூன்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்குள்ள என்ன இருக்கு? மைக்ரோஸ்போர் மதர் செல். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் தான் இப்போ போலன் கிரெயின்ஸா டெவலப் ஆக போகுது. ஓகே, so this is a process of production of sporogenous tissue-ல தான் மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கு. Sporogenous tissue give rise to pollen grain. புரிஞ்சதா?
புரிஞ்சதா எல்லாருக்கும்? Avani Shri, is it clear? Okay, இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கு. அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் தான் இப்போ என்னோட போலன் கிரெயினா டெவலப் ஆக போகுது. இது வரைக்கும் புரிஞ்சதுன்னா அடுத்த விஷயம் பார்க்கலாம். இந்த டயக்ராம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, so இத கொடுத்துட்டு லேபிளிங் கேட்கலாம். they can ask you to label. ஓகே, அல்லது they can ask you to draw this entire diagram. ரெண்டுமே ஷியோரா உங்க எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகே, எஸ், அடுத்த விஷயம் பார்க்கலாம். இது டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் லிட்டில் பிட் அவுட் ஆஃப் என்சிஆர்டி, பட் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எபிடெர்மிஸ், இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் சிங்கிள் லேயர். இங்க பாக்குறோம்ல, இது ஒரே ஒரு சிங்கிள் லேயர் தான். ஓகே, இட் இஸ் பேரன்கைமாட்டஸ். எல்லாருக்கும் தெரியும் பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, இப்ப எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. எண்டோதீசியம், எண்டோதீசியம் is the cell of this layer. They have thickening. So அங்கங்க, ஓகே, இந்த செல்லுக்கு இதுதான் செல்ஸ்னா, அந்த செல்ஸ்ல அங்கங்க இந்த மாதிரி திக்கனிங்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் டெஹிசென்ஸ் ஆஃப் ஆந்தர். மேம், டெஹிசென்ஸ் ஆஃப் ஆந்தர் டெஃபினெட்லி ஐ வில் ஷேர். மேம், டெஹிசென்ஸ் ஆஃப் ஆந்தர்னா என்ன மேம்? ஒன்றும் இல்லை பசங்களா, இப்போ போலன் கிரெயின் ஃபுல்லா டெவலப் ஆகுதுல, the pollen should be released. கரெக்டா? the process of release of pollen is called dehiscence. அதை இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மிடில் லேயர்ஸ் இருக்குது. மிடில் லேயர்ஸ் சொல்றோம். இங்கேயும் பாருங்க, they have not told it as middle layer. yes ஆட் பண்ணிருக்காங்க. அப்பனா it is multiple layer. ஓகே, ஆல்பா செல்லுலோஸ்னா செல்லுலோஸ்ல ஒரு விதமான செல்லுலோஸ் தான் ஆல்பா செல்லுலோஸ். ஓகே, சோ இதுதான் அவங்க எண்டோதீசியமா. ஒரே ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஓகே, சோ அங்க இந்த மாதிரி திக்கனிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Okay, they have alpha cellulose thickening. That is what they are trying to tell. Is it clear? Okay, yes. அடுத்தது என்ன நடக்குதுன்னா tapetum. Tapetum is the innermost layer. It is highly nutritive. நான் சொன்னல, அது ரொம்ப ரொம்ப nourishing ஆன ஒரு layer. Okay, they are polyploid. Polyploidனா என்ன மேம்? they contain multiple sets of chromosome பசங்களா. அதுல வந்து ஒரு செட் கிடையாது, multiple set of chromosome. அது 3n இருக்கலாம், 4n இருக்கலாம், 5n இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, the tapetal cell show increase in their DNA content. அவங்க ploidy வந்து அதிகமா இருக்கு, அதனால அவங்களோட DNA content வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதெல்லாமும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். நான் சொல்றேன், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மேம் ஞாபகம் வச்சுக்கணும்? இது மூணுமே protective. ஓகே, இது மூணோட ஃபங்க்ஷன் என்ன? protective. tapetumோட ஃபங்க்ஷன் என்ன? nourishment. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. or nutritive in function. that is more than enough. okay, yes, we will continue. Yeah, dehiscence of anther. Dehiscence of anther na enna pasangla? It is the release of pollen grain. Okay, release of pollen grain. இப்போ என்னோட ஆந்தர் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு. ஓகே, இட் இஸ் ரெடி டு ரிலீஸ். அப்ப என்ன ஆகும்னா டீஹைட்ரேஷன் நடக்கும். டீஹைட்ரேஷன்னா என்ன பசங்களா? what do you guys understand about dehydration? it is a loss of water. the water will be lost. ஓகே, அப்போ அந்த ஆந்தர்ல இருக்க தண்ணி சத்தெல்லாம் வெளியே வந்து ஓகே, the pollen grains will be released. bursting of anther. சூப்பர் சூப்பர். ஓகே, இதுதான் மெச்சூர் டெஹிஸ்ட் ஆந்தர். ஸோ இதுதான் இங்க ரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பாக்குறீங்கல்ல, அதுதான் போலன் கிரெயின்ஸ். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போறோம். பொட்டென்ஷியலான 3 மார்க் அல்லது 5 மார்க்குக்கான கேள்வி உங்க எக்ஸாம்ல. ஸோ எப்படி மேம் போலன் கிரெயின் எப்படி டெவலப் ஆகுது? ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ கெமட்டோஜெனசிஸ் வந்தாலே பசங்களா, கெமட்டோஜெனசிஸ் வந்தாலே இட் இஸ் மியோசிஸ். ஓகே, ரிடக்ஷன் டிவிஷன் தான் நடக்கும். ஓகே, என்ன நடக்கும்? ரிடக்ஷன் டிவிஷன். ஓகே, ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ வாட் இஸ் ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ என்ன நடக்குது? என்னோட ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்குல்ல, என்னோட ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கு. இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, போலன் மதர் செல். Okay, so in the PMC, the pollen mother cell, okay, undergoes meiosis. It undergoes both meiosis 1 and meiosis 2. 1 and 2 ரெண்டுமே நடக்கும். Okay, நடந்து என்ன ஆகும்? They are going to produce what? They are going to produce microspore tetrad. Tetrad na என்ன மேம்? 4 செல் ப்ரொடியூஸ் ஆகும் பசங்களா. 1 2 3 4.
ஓகே ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து 4 மைக்ரோஸ்போர் டெட்ரா டெவலப் ஆகும். ஓகே சோ இப்போ இது என்ன ஆகும்? இது வந்து மைக்ரோஸ்போரா டெவலப் ஆகும். இப்போ இந்த மைக்ரோஸ்போர் ஓகே இந்த மைக்ரோஸ்போர் will undergo mitosis to produce pollen grains. பசங்களா எல்லாருமே இத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சோ இங்க நடக்கிறது meiosis. சோ இங்க என்ன நடக்குது? meiosis. இங்க நடக்கிறது mitosis. Okay, am I clear? Yes, tomorrow we will be doing the part 2 of the same chapter. Okay, இதுல யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ இந்த மைக்ரோஸ்போர் வந்து போலன் கிரெயினா டெவலப் ஆகுது. அது எப்படி மேம் டெவலப் ஆகுதுன்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே இந்த ஃப்ளோ சார்ட்லயே நீங்க எழுதிட்டு இது அப்படியே ஒரு 2 லைனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே எஸ் we shall continue பசங்களா. இப்போ இதுதான் உங்களோட மைக்ரோஸ்போர். ஓகே சோ இப்போ இந்த மைக்ரோஸ்போர் இருக்கா? மைக்ரோஸ்போர் இந்த மைக்ரோஸ்போர் என்ன ஆகும்னு சொன்னேன்? they undergo mitosis பசங்களா. இது எப்படிப்பட்ட மைட்டோசிஸ்னா இது ஒரு அன்ஈக்குவலான டிவிஷன். ஓகே they undergo what kind of division? unequal division. ஓகே unequal division ஆகி அவங்க வந்து 2 செல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே one is your vegetative cell, other one is your generative cell. Vegetative cell and generative cell are the 2 important kinds of cells. Okay, is there any diagram? வந்து இந்த diagram நீங்க எழுதலாம். ஸ்பெசிஃபிக்கான diagram இல்ல. flow chart எழுதிட்டு இந்த pollen grain diagram எழுதினாலே போதும். Okay, I hope it is clear. ஏதாச்சும் doubts இருக்கா? யாருக்காவது ஏதாச்சும் doubts இருக்கா இதுல? ஓகே சோ இப்போ pollen grainல என்ன மேம் இருக்கு? pollen grainல வந்து 2 லேயர் இருக்கு பசங்களா. ஓகே it has outer layer and it has an inner layer. ஓகே அதே மாதிரி 2 செல் இருக்கு. ஒரு செல் வந்து பெரிய செல், அந்த செல் பேர் வெஜிடேட்டிவ் செல். இன்னொரு செல் வந்து குட்டி செல், அந்த செல் பேர் ஜெனரேட்டிவ் செல். ஓகே சோ லேபலிங்ஸ் கொடுக்கலாம். சோ this is your vegetative cell. Okay, and this is your generative cell. Okay, இதோட structure definitely structure of pollen grain is short question பசங்களா. இப்போ நம்ம structure of pollen grain பத்தி பார்க்கலாம். ஓகே அதுக்குள்ள போயிட்டு அப்புறம் இத பார்க்கலாம். This is the development of male gametophyte. asymmetric spindle ஆகுது. அதனால இந்த mitotic cellsல வந்து 2 செல்ஸுமே equal size-ஆ இல்லாம வெவ்வேறு சைஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் it is because of this. Okay, your question is very good. Why the 2 cells are of different size? ஏனா பசங்களா there is asymmetric spindle. ஓகே இந்த ஸ்பிண்டில் வந்து சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா 2 செல்லும் ஈக்குவல் இன் சைஸா இருக்கும். பட் இந்த ஸ்பிண்டில் வந்து அசிமெட்ரிக்கா இருக்கு. அதனால 2 செல்லுமே அன்ஈக்குவல் இன் சைஸா இருக்கு. புரிஞ்சதா? எனி டவுட்ஸ் ஹியர்? இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயினை கிளியரா படிப்போம். ஓகே எஸ் சோ போலன் கிரெயின்ல என்ன இருக்கு? the outer layer. இந்த outer layer என்னன்னு சொல்றோம்? எக்ஸைன் சொல்றோம். ஓகே இந்த எக்ஸைன்ன்றது ஒரு என்ன சொல்றது ஒரு ஹார்டான லேயர், ரொம்ப ஹார்டான லேயர். ஓகே and this exine is made up of a very resistant substance. ஓகே அந்த resistant substance பேர் என்னன்னா sporopollenin. what is the resistant substance பசங்களா? sporopollenin. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சோ இந்த sporopollenin தான் இப்ப வரைக்கும் உலகத்திலேயே இருக்க it is an highly resistant substance. Okay, yes get the batch correct. get the batch தான் இது 12th standard get the batch தான். ஓகே புரிஞ்சதா எல்லாருக்குமே? அதே என்னோட இன்டைன் வந்து அது ஒரு கண்டினியூஸ் ஆன லேயர். ஓகே இங்க பாருங்க எக்ஸைன்ல அங்கங்க வேற ஷேப்ஸ் இருக்கு. ஆனா என்னோட இன்டைன் வந்து ஒரு கண்டினியூஸ் ஆன லேயர். ஓகே அந்த கண்டினியூஸ் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் பெக்டின் அண்ட் செல்லுலோஸ். ஓகே இதெல்லாம் உங்க என்சிஆர்டில கொடுத்திருக்காங்க. உங்க நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே ஷார்ட் क्वेश्चन பசங்களா. இன்னும் டீடைலா இத பத்தி பார்க்கலாம். ஓகே சோ திஸ் இஸ் வாட் we are going to discuss. போலனோட சைஸ் என்ன மேம்? இட் இஸ் 25 to 50 மைக்ரோமீட்டர் பசங்களா. 25 ல இருந்து 50 மைக்ரோமீட்டர் மைக்ரோஸ்கோபிக். சோ நீங்க அந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ல ஓகே ஒரு பவுடரி சப்ஸ்டன்ஸ் வரும்ல
I will talk about it. I'll talk about it. Okay, அந்த ஒரு powdery substance வரும்ல அதை தான் நம்ம வந்து pollen grains ன்னு சொல்லி சொல்றோம். Okay, yes, pollen grain. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? pollen grain ன்னு சொல்றோம். Okay, it has prominent two-layered wall. The hard outer layer is called exine. It is made up of sporopollenin. Okay, yes. ஆமா, இது வந்து கெத்து பேட்சிக் தான். Yes. Okay, so this is your exine made up of, which is the most or resistant organic material known. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதுலயே இந்த ஸ்போரோபொலனின் தான் ரொம்ப ரெசிஸ்டன்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், this pollen grain can withstand high temperature and strong acid and alkali. நீங்க என்ன வேணா ஊத்துங்க அந்த ஸ்போரோபொலனின் மேல, அது வந்து டீக்ரேடே ஆகாது. ஓகே, and that is the reason பசங்களா நம்மனால நிறைய pollen grains ஓகே years together ஸ்டோர் பண்ண முடியுது because of the presence of sporopollenin. Okay, so your pollen grain can be stored as fossils. உங்க எல்லாருக்குமே தெரியும் fossils-னா என்னன்னு, because of the presence of sporopollenin. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன்னைக்கு வரைக்கும் okay we have still not discovered any enzyme okay that degrades sporopollenin. That's the most important thing. Okay, அப்புறம் நீங்க கேப்பீங்க எப்படி மேம் டெவலப்மெண்ட் ஆகும், pollen grain ரொம்ப ரெசிஸ்டன்ட் ன்னு சொல்றீங்களே, எப்படி மேம் டெவலப்மெண்ட் ஆகும்? pollen grainல அங்கங்க ஒரு aperture இருக்கு பசங்களா. apertureனா என்ன? A very small opening is present. Okay, a very small opening is present. See, exine ஒரே sporopollenin ஒரே மாதிரி தான் இருக்கும். Okay, yes, அதே மாதிரி listen to me, sporopollenin ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் அதோட வேரியேஷன் வெவ்வேறு மாதிரி இருக்கும். Okay, yes, pollen grain, yes, I will teach you. I'm just doing the same thing. Okay, yeah, pollen grain are preserved as fossil because of the presence of sporopollenin. இது ஒரு வாட்டி நீட்ல கேட்டிருந்தாங்க பசங்களா. Why are pollen grain preserved as fossil? Because of sporopollenin. The inner wall of the pollen grain is called intine. Okay, what is it called? Intine, and it is made up of a continuous layer of cellulose and pectin. இப்போ இந்த பிக்சரை பாருங்க, எல்லாருக்குமே எல்லாமே கிளியர் ஆயிரும். எக்ஸைன் இருக்கு, இன்டைன் இருக்கு. எக்ஸைன்ல அங்கங்க germ pore இருக்கா? ஓகே, germ poreன்றது என்னது? ஒரு அபெர்ச்சர், ஒரு சின்ன ஓப்பனிங். ஓகே, அந்த சின்ன ஓப்பனிங் ஏன் இருக்கு? என்னோட போலன் டியூப் டெவலப் ஆகணும் இந்த லேட்டர் ஸ்டேஜஸ். ஸோ அதனால அந்த சின்ன ஓப்பனிங் அங்க கொடுத்துருக்காங்க. am I clear? எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, அப்புறம் இன்டைன் இஸ் தேர். ஓகே, கண்டினியூஸ் லேயர் இன்டைன். அது எதனால மேடப் பண்ணப்பட்டிருக்கு? பெக்டின் அண்ட் செல்லுலோஸ். ஓகே, yes. இப்போ இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். The cytoplasm of pollen grain is surrounded by plasma membrane. Okay, so முதல்ல plasma membrane இருக்கும். எல்லாரும் இத கிளியரா பாருங்க. Okay, plasma membrane க்கு அடுத்தது என்ன இருக்கும்? intine இருக்கும். Okay, இது வந்து உங்களோட intine. Okay, intine க்கு அடுத்தது உங்களுக்கு exine இருக்கும். Okay, this is your exine. Okay, இதுதான் உங்க exine. So exine-ல அங்கங்க germ pore இருக்கும். Okay, label பண்ணா எல்லாமே clear-ஆ புரிஞ்சிரும். This is your plasma membrane, PM. Okay, this is your intine. Okay, this is your exine. So exine-ல எங்க இருக்கு? அங்கங்க ஒரு germ pore இருக்கு. Okay, அப்புறம் வேற என்ன சொல்றாங்க? It has two cells. Okay, ஒரு செல் பேரு vegetative cell, இன்னொரு செல் பேரு generative cell. Okay, அடுத்தது the vegetative cell is bigger. என்ன சொல்ல வராங்க? இதுக்குள்ள ஒரு vegetative cell இருக்கு, அந்த vegetative cell வந்து பெருசா இருக்கு. It has a large irregularly shaped nucleus. அதுக்குள்ள ஒரு பெரிய irregular shaped nucleus இருக்கு. It is spindle shaped. அந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க? அது வந்து spindle shaped-ஆ இருக்குன்னு சொல்றாங்க இங்க இந்த generative cell. Okay, the generative cell is small and it floats on the vegetative cell. Okay, yes, is it clear? Is it clear? Okay, super. So இங்க வந்து ஒரு spindle shaped with dense cytoplasm and nucleus. Okay, so இது என்ன செல் பசங்களா? இது வந்து vegetative cell. So இது என்ன பசங்களா? இது வந்து generative cell. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஓகே, so இந்த generative cell இருக்குல்ல, இப்போ இந்த generative cell தான் male gametes-ஆ டிவைட் ஆகும். ஓகே, so எந்த செல் வந்து male gametes-ஆ டிவைட் ஆகும்? generative cell. இப்போ நம்ம வரைஞ்சிருக்க டயக்ராம் என்ன? pollen grain. ஓகே, so இந்த pollen grain என்னன்னு சொல்றோம் நாம?
male gametophyte ன்னு சொல்றோம். We call it as male gametophyte. Okay, இது வரைக்கும் புரிஞ்சதுனா we can continue. Yes, they will have cell organelles. Obviously அவங்களுக்குள்ளேயும் cell organelles இருக்கும். Okay, shall we continue? Okay. So, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுதான் பசங்களா எவ்வளவு டிஃபரண்ட் ஷேப்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, எல்லா pollen grains-லயும் எக்ஸைன் ஒரே மாதிரி இருக்குமானா பதில் இல்ல. ஓகே, they will be of different shape, different pattern. எவ்வளவு அழகான patterns-ல எக்ஸைன் இருக்கு பாருங்க. ஓகே, and this pollen grain is highly rich in nutritive material. So, என்ன சொல்றாங்க பாருங்க. This is also from your NCERT. Okay, in some cereals such as rice and wheat, pollen grains are viable. Viable-னா அவங்க எவ்வளோ நேரம் அலைவா இருப்பாங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த fertilization capacity இருக்கும் within 30 minutes of their release. Okay, so you see rice and wheat ஓட pollen grain வந்து வெறும் 30 நிமிஷம் மட்டும் தான் viable-ஆ இருப்பாங்க. Okay, and then some members of Rosaceae, Leguminosae, Solanaceae, they maintain the viability for months. Okay, சில pollen grain சில மாதங்கள் வரைக்குமே viable-ஆ இருப்பாங்க. Okay, so என்ன சொல்றாங்க? What are they trying to tell? It is possible to store pollen grain of a large number of species for years in liquid nitrogen in -196 degrees Celsius. So இது என்னன்னு சொல்றோம்? Can anyone tell me a name for this? What is this preservation called? Preserving pollen grains at -196 degrees Celsius. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. யார் எனக்கு இந்த பேரை கரெக்டா சொல்வீங்க? Okay, so this is called cryopreservation. என்னன்னு சொல்றோம் அத? Cryopreservation ன்னு சொல்றோம். Okay, storing it in liquid nitrogen. This pollen powder induce or yes, I will talk about it. அதையும் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஓகே, சோ அது வந்து cryopreservation ன்னு சொல்றோம் பசங்களா. liquid nitrogenல -196 degree Celsiusல எந்த டிஷ்யூ வேணா நம்ம ஸ்டோர் பண்ணலாம். சீட் ஸ்டோர் பண்ணலாம், எம்பிரியோ ஸ்டோர் பண்ணலாம், pollen grains, embryo sac எதை வேணும்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அந்த டெக்னிக்கை தான் நம்ம cryopreservation ன்னு சொல்றோம். ஓகே, இதுல யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இந்த pollen grains-ல? ஓகே, சோ அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க pollen products. ஓகே, சோ இந்த pollenனால யூஸும் இருக்கு, அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஓகே, சோ அட்வான்டேஜ் என்னப்பா? போலனோட அட்வான்டேஜ் என்னப்பா? இட் இஸ் ஹைலி ரிச் இன் நியூட்ரியன்ஸ் பசங்களா. சோ இதனால நிறைய அத்லெட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதை வந்து அவங்க டயட்ல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ், பட் தே ஹேவ் இன்க்ளூடட் இன் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஓகே, அதே மாதிரி போலன் அலர்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. போலன் அலர்ஜி. Okay, pollen grain causes dust allergy. அது வந்து allergic rhinitis ன்னு சொல்லுவோம். அது ஒரு வகையான டிசீஸும் கூட காஸ் பண்ணும். ஓகே, am I clear about pollen? ஒரே ஒரு விஷயம் I will discuss, இந்த ஒரு விஷயம் மட்டும் டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, எங்க போச்சு? In over 60% of the angiosperm, pollen grains are shed at 2-cell stage. Okay, 60% angiospermல pollen grains வந்து they are shed at 2-cell stage பசங்களா. Okay, so that is, what is this 2-cell stage? Vegetative cell and generative cell. Okay, the vegetative cell is bigger, எல்லாருக்குமே தெரியும். Okay, whereas it has abundant reserve and large irregularly shaped nucleus. The generative cell is small and it floats in the cytoplasm of the vegetative cell. ஓகே, மிச்ச 40%ல நீங்க கேட்கலாம் மேம், மிச்ச 40%ல எப்படி மேம் ஷெட் ஆகுது? they are shed at 3-celled stage பசங்களா. மேம் 3-cell ஸ்டேஜ்னா என்ன மேம்? it is one vegetative cell, ஒரு vegetative cell. ஓகே, one vegetative cell and 2 male gametes, 2 male gametes பசங்களா. so இதுதான் உங்க 3-cell stage and 2-cell stage. yes, so இது புரிஞ்சிச்சுனா நம்ம இப்போ will try to understand the structure of pistil. okay, இதுல இப்போ நாம என்னென்ன பார்த்திருக்கோம்? structure of anther பார்த்திருக்கோம். yes, எங்க mitosis நடக்கும்? yes, இங்க mitosis தான் நடக்கும். very good. so அது வந்து நான் இன்னும் fertilizationல கிளியரா சொல்லி தரேன். it undergoes mitosis. super. okay, yeah.
இப்போ நம்ம பார்க்க போறது gynoecium. Gynoecium is the female reproductive part. It is the innermost wall of the flower. And the enna part, it has pistils, okay, and is typically surrounded by stamen. So in the pistil enna ma'am irukku, it has a stigma pasangla, aprom it has a style, okay, and it has a basal bulged part called ovary, okay. In the ovary stands on a stage, and the stage peru thalamus. So idu enadhu, it is your stigma. What is this? This is your style, okay, and this is ovary. And inside the ovary you have ovules, okay. Aprom the basal part of the ovary is called thalamus, okay. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, okay. gynoeciumல என்ன இருக்கு? Pistils இருக்கு, okay. These are the different parts of your pistil: stigma, style and ovary. Yes, the proximal end is ovary. Very good, very good, okay. So in the pistil வந்து ரெண்டு விதமா இருக்கு பசங்களா. ஒன்னு வந்து monocarpellary, இன்னொன்னு வந்து multicarpellary. Monocarpellary na they contain only single pistil, okay. So here example is mango and pea, okay. Multicarpellary na they have multiple carpels. There are two types. ஒன்னு வந்து syncarpous, இன்னொன்னு வந்து apo. Syn, the word syn means the carpels are fused பசங்களா. எல்லா carpelsமே ஃப்ரீயா இருக்கிறது தான் நம்ம syncarpous ன்னு சொல்றோம். அதே apocarpusனா it is free carpels. என்னன்னு சொல்றோம் பசங்களா? அத வந்து free carpels ன்னு சொல்றோம். syncarpusக்கு எக்ஸாம்பிள் வந்து papaver, okay. apocarpusக்கு எக்ஸாம்பிள் வந்து michaelia. Very 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 important. Okay, shall we try to understand the structure of ovule? In the ovary kulla enna irukku? Ovary kulla ovules irukku, okay. In the ovule enga irukum? Oru locule kulla irukum. Yes, carpels na sepals illa. Carpels sepals kedaiyade. No, calyx, calyx na sepals, okay. புரிஞ்சதா? Yes. So இந்த ஒரு டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டயக்ராம். இங்க பாருங்க, இதுதான் thalamus, the stage where your ovary is present. ovary இருக்கு, style இருக்கு, stigma இருக்கு. இது வந்து ஒரு syncarpous, multicarpellary, multiple carpels இருக்க ஒரு syncarpous ஆன ஒரு flower, okay. So syncarpusக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க? papaver, okay. இது வந்து apocarpus, the carpels are free. இங்கெல்லாம் carpels வந்து ஃப்ரீயா இருக்கு, ஓகே. சோ அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? apocarpus ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் michaelia. சோ உங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இப்பவே படிச்சிருங்க, ஓகே. எஸ், இப்போ நம்ம பார்க்க போறது ovule, structure of ovule. ஷார்ட் question in your exam பசங்களா, ஓகே. சோ ovule பத்தி டீடைலா பார்க்கலாம். So ovule எங்க இருக்கு? என்னோட ovarian cavity குள்ள ovule இருக்கு. Inside the ovary is the ovarian cavity and that is what we call locule. ஒரு locule இருக்கலாம், ரெண்டு locule இருக்கலாம். ஒரு ovaryல ஒரு ovule தான் இருக்கணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது, okay. It can be multilocular, unilocular, எப்படி வேணா அது இருக்கலாம். hi, okay. So இந்த ஸ்ட்ரக்சரை எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. The ovule is a small structure attached to the placenta by a means of a stalk called funicle. So இங்க வந்து ஒரு placenta இருக்கு, okay. So அந்த placentaவும் என்னோட ovuleயும் கனெக்ட் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் funicle, okay. The body of the ovule fuses with the funicle in the region called hilum, okay. hilum புரிஞ்சுக்கணும், funicle புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னோட ஓவியூல்ல ரெண்டு எண்ட் இருக்கும் பசங்களா. ஒன்னு வந்து மைக்ரோபைலார் எண்ட், இன்னொன்னு வந்து செலசில் எண்ட். எப்படி மேம் சொல்றீங்க? எது மைக்ரோபைலார் எண்ட்னு சொல்றீங்க பசங்களா? இங்க வந்து ஒரு குட்டி ஓப்பனிங் இருக்கும், தட் இஸ் கால்ட் மைக்ரோபைல். அந்த மைக்ரோபைல் இருக்க எண்டை தான் நம்ம மைக்ரோபைலார் எண்ட்னு சொல்றோம். the end which is opposite அதை என்னன்னு சொல்றோம்? செலசில் எண்ட்னு சொல்றோம். புரிஞ்சதா? யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? is there any doubts? yes, dicotyledon இருக்கு, monocotyledon இருக்கு. hilum வந்து கண்டிப்பா தேவைப்பட்டே படும், okay. each ovule has one or two protective layer called integuments. இங்க தெரியுதா? outer integument, inner integument. so இந்த integument ஓட function என்ன? protect பண்ணுவாங்க. so they are protective in function. so integuments are
protective. So inner to the integuments pasangla, there is something called nucellus. Nucleus கிடையாது. Okay, it is not nucleus. Please do tell what's your doubt is. Okay, there is nucellus, and this nucellus is going to help in providing nourishment. Okay, so you have innermost layer is nucellus. It's going to be rich in abundant reserve food material, and இதுக்குள்ள ஓகே இவ்ளோ ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்கிறது ஓகே இவ்ளோ ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்னோட எம்பிரியோ சாக். ஓகே அது அந்த ஒரு ரீஜன், அந்த ஃபியூஸ் பண்ற ஒரு இடம். ஓகே ஃபியூசிங்க்கு உதவுதுன்னு சொல்லலாம். ஓகே அதுதான் இலமோட ஃபங்க்ஷன். ஓகே இவ்ளோ ப்ரொடெக்ஷனுக்குள்ள நம்மளோட ஃபீமேல் கெமெட்டோஃபைட் இருக்கு. அந்த ஃபீமேல் கெமெட்டோஃபைட் பேரு தான் எம்பிரியோ சாக். அதோட பேர் என்ன பசங்களா? எம்பிரியோ சாக். So embryo sac is the female gametophyte. Okay, so இங்க இருக்குல உள்ள இருக்குல, that is what we call embryo sac. So male gametophyte எது? pollen. Female gametophyte எது? embryo sac. Okay, எல்லாருக்கும் இது புரிஞ்சதா? What is the structure of gynoecium? So gynoeciumல என்ன இருக்கு? You have your stigma, style and ovary. ovary குள்ள என்ன இருக்கு? ovule இருக்கு. ovule குள்ள என்ன இருக்கு? You have embryo sac. Simple. Okay, இந்த ஒரு diagram ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். So nucellus ஓட function என்ன? nourishment. Integuments ஓட function என்ன? protection. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க நீட்டுக்காகட்டும் உங்க போர்டு எக்ஸாம்க்காகட்டும் இது சூப்பர் ஈஸி ஆகிடும். ஓகே எஸ் வெரி குட் வெரி குட். ஓகே ஸோ மெகாஸ்பொராஞ்சியம், இந்த ஓவியூல், இந்த ஃபுல் ஓவியூல் இருக்குல்ல, இந்த என்டையர் ஓவியூல நம்ம வந்து ஓவியூல்னு சொல்றோம், அத மெகாஸ்பொராஞ்சியம்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் பசங்களா? மெகாஸ்பொராஞ்சியம். சோ இந்த மெகாஸ்பொராஞ்சியம்ல தான் மெகாஸ்போரோஜெனசிஸ் நடக்குது. மெகாஸ்போரோஜெனசிஸ்னா என்ன? இட் இஸ் த process of development of embryo sac. Okay, so arising from the placenta are the megasporangium, commonly called ovules. Okay, the number of ovules in an ovary may be 1 like your wheat, paddy and mango, to many like your papaya, watermelon and orchids. ஓகே கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆனதுதான், பட் ஒரு 4 வாட்டி படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சுட்டே போங்க, இல்ல கேளுங்க. ஓகே வென் யூ லிசன் அண்ட் வென் யூ ரைட், நீங்க வந்து கண்டிப்பா இந்த சாப்டரை தட்டி தூக்கிடலாம். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். இப்போ பிகினிங்ல இருந்தே படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா சென்டம் நிச்சயம் பசங்களா. ஸோ நிறைய பசங்க கடைசி 1 மாசம் படிக்கிறாங்க, அதுலயே சூப்பர் மார்க்ஸ் வாங்குறாங்க. நீங்க இப்பத்துல இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எஸ். கேன் வி கால் ஓவரி ஆஸ் megasporangium? No, ovary is not called megasporangium. ovary குள்ள இருக்க ovule தான் நம்ம megasporangium ன்னு சொல்றோம். புரிஞ்சதா? எஸ். சோ அடுத்த விஷயம் மெகாஸ், அத பத்தி தான் சொல்லிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ஓகே so you have funicle, hilum, okay, integuments, outer integuments, inner integuments, micropylar end, chelazal end. The end which is opposite to micropylar end என்ன சொல்றோம்? chelazal end ன்னு சொல்றோம். ஓகே சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். enclosed within the integuments is a mass of cell called nucellus. அந்த nucellus குள்ள யார் இருக்கா? என்னோட embryo sac இருக்கு. ஓகே ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கலாமா? சோ முதல்ல என்ன இருக்கு? என்னோட ஃப்ளவர் இருக்கு. ஓகே என்னோட ஃப்ளவருக்குள்ள யார் இருக்கா? என்னோட பிஸ்டில் இருக்கு. ஓகே என்னோட பிஸ்டில்ல யார் இருக்கா? ஓவரி இருக்காங்க. சோ ஓவரிக்குள்ள யார் இருக்கா? ஓவியூல் இருக்காங்க. சோ ஓவியூல்குள்ள யார் இருக்கா? என்னோட எம்பிரியோ சாக் இருக்கு. சோ எம்பிரியோ சாக்ன்றது என்னது? என்னோட ஃபீமேல் gametophyte. ஓகே அதே மாதிரி ஓவியூல்ன்றது என்னது? இட் இஸ் a megasporangium. அவ்வளவுதான் பசங்களா. ஓகே சோ நாளைக்கு கிளாஸ்ல மெகாஸ்போரோஜெனசிஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகே சோ மெகாஸ்போரோஜெனசிஸ் இன்னுமே முக்கியமான விஷயம். மைக்ரோஸ்போரோஜெனசிஸோட மெகாஸ்போரோஜெனசிஸ்ல நிறைய விஷயம் இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இந்த டயக்ராம் ஷார்ட். சோ எல்லாரும் இன்னைக்கு வீட்ல இந்த டயக்ராமை practice பண்ணிருங்க. So tomorrow I will come back with a lot of questions. So முதல்ல சில கேள்விகள் கேக்குறேன். Okay, class timing shall we fix it at 4 o'clock? 4 மணிக்கு நாளைக்கு 4 மணிக்கு இதே டைம்ல I will come and continue this session. Okay, hope this session was useful. So இந்த செஷன்ல யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நான் சில கேள்விகள் கேட்கலாமா இப்போ? Can I ask you few questions?
Anybody? Yes. So first நான் கேட்க போறது tapetum. What is tapetum பசங்களா? tapetumனா என்ன? tapetumனா என்ன? What is tapetum? It is the innermost layer of your anther wall. Correct? என்னோட anther wall ஓட innermost layer. Okay? புரிஞ்சுதா? What is the function of nucellus? Nucellus ஓட function என்ன? Nucellus ஓட function என்ன? It helps in nourishment பசங்களா. அது வந்து nourishmentக்கு உதவும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸோட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கு பாலினேஷன் பண்ணலாம், மெகாஸ்போரோஜெனிசிஸ் பண்ணலாம், டபுள் ஃபர்டிலைசேஷன் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு இந்த 3 டாபிக்ஸை நான் உங்களுக்காக கவர் பண்றேன். டூ ஸ்டே டியூன், டூ லைக் திஸ் லைவ். இந்த லைவ்ல உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் புரிஞ்சிருந்துச்சுன்னா, தெரிஞ்சதுன்னா, ப்ளீஸ் டூ லீவ் அ கமெண்ட் இஃப் திஸ் லைவ் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. எஸ், ஐ வில் கன்சிடர் டெஃபினெட்லி.